قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடந்த நல்லற தோழர்கள் தோழியர்கள் ஸலஃபு சாலிஹீன்கள் முன் சென்ற இமாம்கள் அறிஞர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகையை நிறைவேற்ற அவனது ஆலயத்திலே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கரனை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திலே நம்மை மூமின்களாக தேர்வு செய்து நமக்கென கட்டளைகளை அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற அந்த கட்டளைகளை அவன் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்தால் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்ற அந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப மனிதர்கள் பாவங்கள் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளையை மறக்கின்ற பொழுது, நன்மைக்கு ஆர்வம் காட்டாமல் இருக்கின்ற பொழுது, அல்லது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவமான காரியங்களில் எல்லாம் மூழ்கும் பொழுது அவ்வப்போது தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்கள் என்றும் சுகுஃபுகள் என்றும் கொடுத்து அந்த மனித சமூகத்தை வழிநடத்துவதும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஹுக்கும்களில் உள்ளது. அந்த அடிப்படையிலே இந்த இறுதி சமூகத்திற்கு, இறுதி மனிதர் வரைக்கும் வாழ்வதற்கு, மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், நன்மையின் பக்கம் ஆர்வமாக அவன் நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்மை எல்லாம் வழிகாட்டுவதற்காக இறுதி தூதராக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கு இறுதி வேதமாக திருமறை குர்ஆனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட அத்துணை தூதர்களை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நான் மனிதர்களுக்கு இந்த தூதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் நான் அனுப்பியிருக்கிறேன். பஷீரா வ நதீரா, சுப செய்தியை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய வேதனையை தண்டனையை கொண்டு மக்களை பாவங்களிலிருந்து விலகும்படி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் தான் தூதர்களையும் வேதங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளியிருப்பதாக பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். அப்ப அந்த அடிப்படையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மனித சமூகம் அவருடைய கட்டளைகளை மறக்கின்ற பொழுது, மாறு செய்கின்ற பொழுது, பாவங்களிலே மூழ்கி திளைக்கும் பொழுது, நன்மையின் பக்கம் சோர்வடையும் பொழுதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை திருமறை குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்க்க முடியும், அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளும் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட எச்சரிக்கைகளிலே மிக முக்கியமான ஒரு 3 எச்சரிக்கைகளை பற்றி நாம் இந்த ஜும்மா உரையிலே அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதிலே முதலாவது எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்த, அவனை இணை கற்பித்து வணங்கிய, பாவங்களும் அட்டூழியங்களும் செய்த, கடந்த காலத்திலே இது மாதிரியான பாவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்த அந்த வரலாறுகளை திருமறை நெடுகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரும் இதற்கு முன்பு அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய வரலாறுகளை ஆங்காங்கே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த அழிவுகளை அல்லாஹ்வுடைய குதரத்தை கொண்டு நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என தன்னுடைய கையில இருக்கக்கூடிய மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்துக்களை வைத்து
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்த பாவிகளை அழித்து ஒழித்திருக்கிறான். அதன் மூலமாக ஏராளமான அந்த இயற்கை பேரழிவுகளின் மூலமாக ஏராளமான பல சமுதாயத்தை அழித்து மனிதர்களுக்கு படிப்பினை ஆக்கியிருக்கிறான். அதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே வரலாறுகளாக பதிவு செய்திருக்கிறான். பாருங்கள், உங்களை விட பலசாலியான மனிதர்கள், உங்களை விட மிகவும் உயர்ந்த அந்த அந்தஸ்துகளிலும் சரி, பல்வேறு காரணங்கள் அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் கொடுக்கப்பட்டவர்கள், இது மாதிரியான பல தகுதிகள் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனாலும் அவர்கள் பாவத்திலே மூழ்கி திளைத்ததன் காரணமாக அவர்களை இப்படியெல்லாம் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என அனைத்தையும் கொண்டு அழித்திருக்கிறேன், பாருங்கள், படிப்பினை பெறுங்கள் என்று பல வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறையில் நினைவூட்டுகிறான். நீங்கள் பூமியிலே சென்று இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த மக்கள் எங்கெல்லாம் வசித்தார்களோ, எங்கெல்லாம் அவருக்கு அழிவு ஏற்பட்டதோ அதையெல்லாம் போய் சந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசமாகவும் ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட பேரழிவுகள், ஏராளமான பேரழிவுகளை திருமறை குர்ஆனும் ஹதீஸிலும் பார்க்க முடிகிறது. ஆனாலும் இன்றைக்கும் நாம் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது சில சமூகத்தார்களுக்கு, சில வகுப்பார்களுக்கு, சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனையாக இயற்கை பேரழிவுகளை அவ்வப்போது ஏற்படுத்தி அதன் மூலமாகவும், ஓ மனிதா, உன்னுடைய ஆட்டத்தை அடக்கிக்கொள், உன்னுடைய அக்கிரமத்தை நிறுத்திக்கொள், பாவங்களிலிருந்து விலகிக்கொள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறேன், என்னுடைய பிடி மிக கடுமையானது என்பதை நீ நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த சமூகத்தை அழித்தது போன்று இயற்கை பேரழிவுகளையும் தற்காலிகமாக, அதாவது தற்சமயமாகவும் சரி, இனி வரக்கூடிய நாட்களிலும் இது போன்ற ஒரு படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் அன்றாடம் பார்க்க முடியும். அதைத்தான் நாம் கடந்த வாரங்களிலே காட்டு தீயாய் பரவிய செய்தி, அது என்ன? அமெரிக்காவிலே ஏற்பட்ட அந்த காட்டு தீயினுடைய நிகழ்வுதான். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய இயற்கை பேரழிவு என்று சொல்லக்கூடிய நெருப்பின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற மாகாணங்களை ஒரே இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துடைத்து எறிந்தான். இன்றைக்கு அதை நாம் வேறு வேறு கோணங்களிலே பார்க்கிறோம். கசாவை அடித்தார்களே, அதற்கு ஆதரவாக இருந்தார்களே, அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லது வேறு வேறு அரசியல் காரணங்களை அல்லது வேறு வேறு பின்னணிகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், சமூக வலைதளங்களிலும் சரி, அவர்களாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பேசிக்கொண்டும் அதை கடந்து விடுகிறோம். ஆனால் இந்த அழிவு என்பது மக்களுக்கு சோதனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஊராருக்கு வேதனையை, சோதனையை, அழிவை ஏற்படுத்த நாடிவிட்டான் என்று சொன்னால் அதிலே நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வேதனையை இறக்குவான். ஃபஅலுல் லிமா யுரீத், அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவன். அப்ப அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குளிர்ச்சியாக மாற்றினான். குல் யா நாரன் கூனி பர்தன் சலாமுன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே, உன் தன்மையை இப்ராஹிமுக்கு மாற்றிவிடு, குளிராக மாற்றிவிடு என்று சொன்ன உத்தரவிட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அதே நெருப்பை, காட்டு தீ என்றால் மரங்கள் தீப்பிடிக்கும், ஆங்காங்கே நாம் என்ன செய்யலாம், ஒரு சில சேதங்கள் ஏற்படும் என்று பார்த்திருப்போம். ஆனால் இந்த அமெரிக்காவில் ஏற்பட்டக்கூடிய அழிவு என்பது வரலாறு காணாத ஒரு அழிவு. பல மில்லியன் டாலர்கள், பல பில்லியனியர்கள் தங்களுடைய சொத்துக்களை, நிலங்களை, பொருளாதாரங்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு ஊரை துடைத்து எரியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை பார்க்கின்ற நேரத்திலே நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது கடுமையாக இருக்கும். அதற்கான ஒரு சாம்பிள் தான் இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்பட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வேதனையை நம் பக்கம் திருப்பி விட்டால் நம்முடைய நிலை என்னவாகும்? நாம் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய இந்த உலக மோகங்கள் நம்மை இந்த மார்க்கத்தை விட்டும் பாவங்களிலே மூழ்கடிக்கின்றதே, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறதே. நாம் உபதேசம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அழிவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினையாக பெற வேண்டும். இது முதலாவது விஷயம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய எச்சரிக்கை, தெளிவான எச்சரிக்கையே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 100 டிகிரி உஷ்ண நிலையிலே வரக்கூடிய காய்ச்சலை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்திற்கு ஒப்பிட்டுத்தான் மக்களிடத்தில் உபதேசம் செய்வார்கள். நரகத்தை குறித்த அந்த வேதனையை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மதீனாவிலே மிக பலமான ஒரு காற்று வீசுகிறது, குளிர்ந்த காற்று வீசுகிறது, மேகமெல்லாம் கருமேகம் சூழ்கிறது. மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாத்திரம் திடுக்கிட்டு இருந்தது.
ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை, ஏன் நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள்? மக்கள் எல்லோரும் மழை வரப்போர்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்களே, நீங்களே அச்சத்தோடு திடுக்கிட்டவர்களாக கவலையோடு இருக்கிறீர்களே, உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காற்றை ஆது சமுதாயத்திற்கு 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக அனுப்பி அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை அழித்தானோ, அது மாதிரியான ஒரு காற்றாக இது மாறிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே ஒப்பிடுகிறார்கள். எங்கெல்லாம் இயற்கையினுடைய அந்த சீற்றங்கள், பேரழிவினுடைய அறிகுறிகள், அபாயங்கள் தென்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பற்றிய ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கையாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன், இதுக்கு முன்பாக அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்திருக்கிறான். நம்மை அழிப்பதற்கு ஒரு நொடி பொழுது ஆகாது. இரவிலே படுத்தார்கள், காலையிலே வீடு வாசல் இல்லை, துடைத்து எறியப்பட்டிருக்கிறது. இதுதான் அல்லாஹ் பல மனிதர்களுக்கு இது சோதனையாக இருந்தாலும் நாம் பெற வேண்டிய படிப்பினை அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோப பார்வை நம் மீது திரும்பினால் யாரும் தப்ப முடியாது. எனவே நாம் நன்மையின் பக்கம் முந்த வேண்டும், பாவங்களிலிருந்து விலக வேண்டும், அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் சரியான முறையிலே வணங்கி வழிபட்டு அவனை பின்பற்றி நாம் மறுமைக்கான பேறுகளை செய்ய வேண்டும் என்று ஒருவன் படிப்பினையாக இதை பெற வேண்டும். இதுதான் முதலாவது எச்சரிக்கை. அழிக்கப்பட்ட சமூகமும் சரி, இது மாதிரியாக அவ்வப்போது வரக்கூடிய பேர் அழிவுகளும் சரி, மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய எச்சரிக்கைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கிரகணங்களை பார்த்தால் போதும், அஸ்ஸலாத்துல் ஜாமியா என்று சொல்வார்கள், மக்களை எல்லோரையும் அழைத்து பள்ளிவாசலுக்கு வரச் செய்து நீண்ட நேரம் தொழுகை நடத்துவார்கள். தொழுது முடித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனையை பற்றி, கபருடைய வேதனையை பற்றி, நரகத்தினுடைய வேதனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஏன், அந்த கிரகணங்கள் அல்லாஹ்வுடைய இயற்கை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரழிவுகளினுடைய அறிகுறிகள் தென்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் திடுக்கிட்டு விடுவார்கள், எச்சரிக்கையாக அதை எடுத்துக்கொள்வார்கள், மக்களுக்கும் அதை குறித்து உபதேசம் செய்வார்கள். அல்லாஹ்வை பயப்படுங்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று. அப்ப இது மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்கின்ற போது பேரழிவுகள் நமக்கான எச்சரிக்கைகள் என்பதை முதலாவது நம்முடைய உள்ளத்திலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாவங்களிலிருந்து விலகுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இரண்டாவது எச்சரிக்கையாக நாம் பார்க்க இருப்பது என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மனிதர்களுக்கும் மத்தியிலே கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு சப்ஜெக்ட், ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் மரணம் மட்டும்தான். அந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் சம்பவிக்கும் என்பதிலே யாரும் மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் மரணிப்போம் என்பதிலே யாரும் ஒத்த கருத்திலே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடம் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி இந்த உலகத்திலே ஓட்டமும் பாட்டமும் ஆட்டமும் ஆடி ஒரு மனிதன் அடங்கக்கூடிய இடம் கபருஸ்தான். கபர் என்று சொல்லக்கூடிய அந்த பர்சக்கூடிய வாழ்க்கை, அந்த கபர் வாழ்க்கை தான் இந்த மனிதனுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதே மறுமைக்கான பேர்களை தேடுவதற்காக, அவருடைய நிலையை சரி செய்வதற்காக, மரணத்தை எண்ணி அவருடைய பாவத்திலிருந்து விலகுவதற்காக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடுத்த எச்சரிக்கை இந்த கபர். இந்த கபரை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நான் இந்த தனிமையின் வீட்டிற்கு வருவேன், நானும் மரணிப்பேன், என்னையும் இந்த கபர் குழியிலே அடக்கம் செய்து விட்டு சென்று விடுவார்கள். அந்த கபர் வாழ்க்கையிலே நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே தன்னந்தனியாக விசாரிக்கப்பட இருக்கிறேன். எனவே நான் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை, கபரை குறித்த அந்த எச்சரிக்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உபதேசமாக படிப்பினையாக பெற வேண்டும். இது இரண்டாவது எச்சரிக்கை. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் எங்கே இறந்த மனிதர்களை புதைக்க அடக்கம் செய்ய மறுத்து விடுவீர்களோ என்று பயந்ததினால் அதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக சொல்லல அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் சொன்னேன்னு சொன்னா அதுல நடக்கக்கூடிய அந்த விளைவுகளை, அதுல இருக்கக்கூடிய அந்த தண்டனைகளை, நெருக்கடிகளை, அதுல மனிதன் சந்திக்கக்கூடிய பேராபத்துகளை எல்லாம் நான் சொன்னேன் என்று சொன்னால் நீங்கள் எங்கே அடக்கம் செய்யாமல் மனிதர்களை பூமி மேலே போட்டு விடுவீர்களோ என்று பயந்து நான் சொல்லவில்லைங்கிறாங்க. அந்த அளவிற்கு கபருடைய வாழ்க்கையை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும். இந்த மரணத்தையும் மன்னரையும் அதிகமாக நினைவு கூற வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆணவத்தை, படைபலத்தை, பொருளாதாரத்தை, கர்வத்தை,
எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, அதிக மனிதர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த மண்ணறை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த மண்ணறைகளை சந்திக்க வேண்டாம் என்று நான் தடை செய்திருந்தேன், இப்பொழுது நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் என்ற அந்த அனுமதியை கொடுக்கிறாங்க சஹாபாக்களுக்கு. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் தடை செய்து வைத்திருந்தார்கள், பின்பு ஃபிக்ஹ மாத்துறாங்க. நீங்கள் மண்ணறைகளை சந்தியுங்கள் மூமின்களுக்கு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அங்கே போனா உங்களுக்கு அது மௌத்தை நினைவுபடுத்தும். அங்க போய் நிப்பீங்க, உள்ள போறதுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுங்குமுறையை சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் தாஹிக்கும் என்று சொல்லி உள்ளே போகிறோம். மூமினான இறந்துவிட்ட நல்லடியார்களை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் முந்தி விட்டீர்கள், நாங்கள் பின்னாடி வர இருக்கிறோம் என்று அதை பொருளை உணர்ந்து உணர்வுபூர்வமாக ஒருவன் அந்த மண்ணறைக்கு போகும் பொழுது, அங்கு போய் நிற்கும் பொழுது, எவ்வளவு பெரிய செல்வந்தன், எவ்வளவு பெரிய ஆரோக்கியமானவன், எவ்வளவு படை வலிமை உள்ளவன், எவ்வளவு அந்தஸ்து மிக்கவன் இன்றைக்கு தன்னந்தனியாக அடக்கப்பட்டு விட்டானே, இப்படித்தானே நானும் இங்கே வருவேன் என்ற அந்த ஒரு நிலை வரும் பொழுது நம்முடைய கர்வம், திமிர், ஆணவம், பாவம் அனைத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதிலிருந்து ஒரு சக்கீனத்தை ஏற்படுத்துவான், உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்துவான், இதிலிருந்து விலகுவதற்கான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் தருவான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸிரு மின் ஸிக்ர் ஹாதிம் மினல் லத்தாத்தி யஅனில் மௌத். இந்த உலக ஆசைகளை எல்லாம் நொறுக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க இறந்து விட்ட நல்லடியார்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள், அது அவர்களுக்கு நல்ல ஒரு பாவ மன்னிப்பிற்காக, கபருடைய விசாலத்திற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தபடியாக அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். என் கையில எதுவுமே கிடையாது, இந்த நிமிடம் நிச்சயம் கிடையாது, உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் இங்கே வந்தால், நான் இங்கே அடக்கம் செய்யப்பட்டால் என்னுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். என் ரப்பை நான் சந்திக்க இருக்கிறேன். முதலாக என்னுடைய விசாரணை இங்கே ஆரம்பமாகிறது. மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். ஒமன் நபியுக்க ஒமா தீனுக்க, இது போன்ற கேள்விகள் எல்லாம் என்னிடத்தில் கேட்கப்படும். தயாராக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இது குறித்து அலட்சியமாக, குறிப்பாக இந்த மன்னரைகளை சந்திக்கக்கூடிய இந்த சுண்ணாவை ரொம்பவும் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிக முக்கியமான சுண்ணா இந்த மன்னரைகளை சந்திப்பது என்பது உள்ளத்துக்கு உரமாக்கக்கூடிய, ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய, உலக மோகத்தை விட்டும் நம்மை பாவங்களிலிருந்தும் தூரமாக்கக்கூடிய, மரணத்தை, மன்னரையை, மறுமையை நினைவு கூறி நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னா இந்த ஜியாரத், கபூர் ஜியாரத் என்பது. நாம் 4 பேர் சேர்ந்தோம்னா அங்கு போறோம், இங்கு போறோம், நண்பர்களோடு உலா வருகிறோம், பிக்னிக் செல்லுகிறோம், ஹோட்டல்ல போய் சாப்பிட போகிறோம். அது மாதிரியாக மாதத்திற்கு ஒரு முறையோ இருமுறையாவது இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் சலஃபுகள், குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த மன்னரையை சந்திக்க உள்ளே செல்வார்களோ தாடிகள் நனைகின்ற வரை அழுது விடுவார்கள். அதனால்தான் அவர்கள் ஈமானிலே உயர்ந்தவர்களாக, குறைவான பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக, மனிதன் என்ற அடிப்படையிலே குறைவான பாவத்துக்குரியவர்களாக, அதிகமான நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினால் பொருத்தப்படக்கூடிய சஹாபாக்களாக மாறினார்கள். கபரு மன்னரைகளை சந்தித்தார்கள். இது என்னுடைய எச்சரிக்கை. அவர் முந்தி விட்டார், நான் வர இருக்கிறேன், இங்கே தனிமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறேன், நான் எதை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று அந்த சிந்தனை நம்மை பக்குவப்படுத்தும். இதை அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் கண்டதை நீங்கள் கண்டிருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அதனால தான் சலஃபுகள் அழுதாங்க. அதனால்தான் சஹாபாக்கள் அழுதார்கள், மன்னரை சந்தித்தார்கள், மறுமையை நினைவு கூறினார்கள், பாவங்களிலிருந்து தூரமானார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்திலே கொண்டு வந்து அதிகமான நன்மைகளிலே போட்டி போட்டார்கள். இந்த உலகம் ஒன்றுமில்லை, மறுமைதான் என்பதை உறுதியாக இருந்தார்கள். எப்பேற்பட்ட உயிர் தியாகத்திற்கு முன் வந்தார்கள். காரணம், அவர்கள் மரணத்தை நேசித்தார்கள், விரும்பினார்கள். அதை நினைவுபடுத்தக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய இந்த கபூர் வாழ்க்கையை, கபூர் ஜியாரத் செய்தார்கள். கபூரை குறித்து ஒரு எச்சரிக்கையாக அதை படிப்பினையாக பெற்றார்கள் வாழ்க்கை. அந்த பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும், கபூர்களை சந்திக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? பல மொஹல்லாக்களிலே பார்த்திருக்கிறேன், மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். கபூர்ஸ்தானத்துக்கு உள்ள போகும்போது பேசிக்கொண்டே செல்கிறோம். கபூர்ஸ்தானத்தில் நிற்கக்கூடியவர் அங்க சுத்துக்கு அடக்கம் செய்யும் போது சுத்தி நின்று உலக கதைகளை பேசிக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் சினிமாக்களை எல்லாம், கூத்தாடிகளை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அரசியல் பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? கபருளை ஜனாசாவை வாங்கி உள்ளே இறக்கக்கூடிய அந்த நபர் காமெடி செய்கிறார், சிரிக்கிறார். எப்படி சிரிப்பு வரும்?
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று. எப்படிப்பட்ட இடம்! அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழரை தன் கரத்தால் வாங்கி அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலே திடீரென்று கத்துகிறார்கள், சுப்ஹானல்லாஹ். மீண்டும் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று. சஹாபாக்களும் அதே மாதிரியே சொல்கிறார்கள். பிறகு அடக்கம் முடிந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை, வழக்கத்துக்கு மாற்றமாக எதற்கு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொன்னீங்க? கபூரை நான் உள்ளே சென்று அடக்கம் செய்யும் போது கபூர் அந்த தோழரை நெருக்குவதற்காக வந்தது, நான் கத்தினேன். பிறகு நான் கத்தினோனே அது விலகி விட்டது. மீண்டும் நான் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னேன். யார்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவன். அல்லாஹ்வினால் பொருந்தி கொண்டேன் என்று நற்சான்றிதழ் சொல்லப்பட்ட சஹாபாக்களுக்கே அந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரும். இன்னைக்கு மறுமைனா என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி கொண்டு கொடுக்கல் வாங்கல மோசடி செய்து கொண்டு உலகம் போன போக்கத்திலே அந்த வாழ்க்கை பொருளாதாரம் என்று தேடிக்கொண்டு இந்த உலகத்தினுடைய ஆடல் பாடல் சினிமா என்று இப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய நிலை, கபூர்ல போய் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இதெல்லாம் நாம் அச்சமூட்டி அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளாக எடுக்க வேண்டும். எந்த ஒரு இறை தூதரும் ஒரு எச்சரிக்கையை செய்யாமல் கடந்ததே இல்லை. அது என்ன எச்சரிக்கை? மசீஹு தஜ்ஜால், தஜ்ஜாலை குறித்த எச்சரிக்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்யாத எந்த தூதரும் இல்லை. அதே தஜ்ஜாலை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யும் பொழுது சொன்னார்கள், இது கபூர் வாழ்க்கைக்கு நிகரான ஒரு சோதனை என்று. தஜ்ஜாலின் குழப்பம் என்பது கபூர் வாழ்க்கைக்கு நிகரான சோதனை என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். மன் ரப்புக்கே என்ற கேள்வி கேட்கப்படும், ஒமா தீனுக்கே என்று கேட்கப்படும், இந்த தூதரை பற்றி நீ என்ன அறிந்து வைத்திருந்தா என்று கேட்கப்படும். இதற்கு பதில் சொல்லாத அந்த பாவிகள் எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று புலம்புகின்ற பொழுது அவர்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய முன்கர் அல் நக்கீர் என்ற 2 வானவர்கள், கருநிறம் கொண்ட தோற்றமுடையவர்கள், நீல கண்களை உடையவர்கள், சம்மட்டிகள் வைத்திருப்பார்கள். அவர்கள் அந்த பாவிகளை சம்மட்டிகளால் அடிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதர்கள் ஜின்களை தவிர உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அவன் அலறக்கூடிய அந்த கத்தக்கூடிய சத்தத்தை கேட்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இதையெல்லாம் கபரிலே போய் நின்று ஒரு கணம் சிந்தித்தால், அதை அச்சமூட்டிய எச்சரிக்கைகளாக உபதேசங்களாக எடுத்தால், இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை உறுத்தாதா? நமக்கு அங்க போய் சிரிப்பு வருமா? முதல்ல இதையெல்லாம், இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் படிப்பினைகளாக நாம் பெற வேண்டும் சகோதரர்களே. அடிக்கடி நாம் ஆண்கள் குறிப்பாக கபூர் சியாரத்து செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்தது ஒரு சில செய்திகள் தான், தெரியாது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. சொன்னா நாம அழுதுகிட்டே தான் இருப்போம், யாரையும் புதைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு சோதனை கபூர் வாழ்க்கை. நமக்கு தெரிந்ததெல்லாம் சம்மட்டி அடி, பாம்பு, குழி நெருக்கும், இவ்வளவுதான் தெரியும். அங்க போய் நிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே பதில் சொல்லுவதற்கு நாம் தயாராக வேண்டும். மன் ரப்புக்க என்று கேட்டால், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு சொல்லலாம் அல்லாஹ் என்று. ஆனால் அங்கே பதில் வராது. யாருக்கு வரும் தெரியுமா? அல்லாஹ் என்றால் யார் என்று புரிந்து, அவனுடைய ஆற்றல், பண்பு, வல்லமைகளை, அஸ்மா சிபாத்துகள் எல்லாம் தெரிந்து, அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொண்டு எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு ஈமான் கொண்டு, அவனை பற்றி படித்து, அவனை முழுமையாக பயந்து, அவன் மீது ஆதரவு வைத்து, அவன் மீது தவக்குல் வைத்து, அல்லாஹ்வை அக்கீதாவை புரிந்து யார் படித்து அவனுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்கி வழிபாடு வருவாளோ அவர்களுக்குத்தான் ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தை வரும். அல்லாஹ்வுடைய தூதரை யார் உண்மையிலே நேசித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யாமல் அவருடைய சுன்னாவை யார் பின்பற்றி வாழ்ந்தார்களோ, பிதஅத்துகளை புறக்கணித்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர், இவர்தான் என்னுடைய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் வரும். யார் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்டு பிதத்தான காரியங்களிலிருந்து விலகி ஹலால் ஹராம் பேணி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிக்குள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த வாழ்க்கை திட்டத்துக்குள் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய தீன் இஸ்லாம் என்று பதில் வரும். இல்லை என்று சொன்னால் அதிரி எனக்கு தெரியாது என்ற புலம்பல் தான் வரும். கபருடைய வேதனையும் நரகத்தினுடைய கங்குகளும் அங்கே உள்ளே இருக்கும். எனவே இதையெல்லாம் நாம் நம்முடைய மனக்கண் கொண்டு சிந்தித்து இந்த எச்சரிக்கைகளை படிப்பினையாக பெற வேண்டும். இது 2வது எச்சரிக்கை. அடுத்த எச்சரிக்கையை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே கூறலாம் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத்
كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழுகின்ற பொழுது அளிக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய அந்த படிப்பினைகள் மற்றும் அவ்வப்போது நடக்கக்கூடிய பேரழிவுகள் குறித்த எச்சரிக்கைகளையும், கபர் வாழ்க்கை தொடர்பான குர்ஆன் சுன்னாக்கள் சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கைகளையும் சில உபதேசங்களை நம்முடைய படிப்பினையாக கொள்ள வேண்டும் என்பதை முதல் உரையிலே நாம் அறிந்தோம். இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், நாம் எந்த கபர் குழியிலே புதைக்கப்பட்டோமோ அந்த கபர் குழி திறக்கப்பட்டு இந்த மனிதர்கள் எல்லாரும் ஒன்று திரட்டப்படக்கூடிய மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது நம்முடைய ஏடு வலக்கரத்தில் கொடுக்கப்படுமா இடது கரத்தில் கொடுக்கப்படுமா என்ற அந்த மனிதன் பதைபதைப்போடு நிற்கக்கூடிய அந்த நாளிலே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சந்திக்க வரக்கூடிய அந்த நாளிலே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நாளிலே மற்ற எல்லா நாளை விடவும் கோபமாக இருப்பானோ அந்த நாளிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய தீர்ப்பு பாவிகளுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களுக்கு, முனாஃபிக்குகளாக வாழ்ந்தவர்களுக்கு, பாவம் செய்த பாவிகளுக்கு நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டனை குறித்த எச்சரிக்கை. நரகத்தை பற்றி நாம் எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்போம், நரகத்தை பற்றி எவ்வளவோ பயான்களிலே நாம் செவிமடுத்திருப்போம். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு அது குறித்த அந்த எச்சரிக்கை குறித்த அந்த உபதேசங்கள் நம்முடைய செவியிலும் உள்ளத்திலும் அது உண்மையாக சென்று சேரவில்லை என்பதுதான் நம்முடைய குறிப்பாக இன்றைக்கு நவீன முஸ்லிமுடைய வணக்க வழிபாடுகளும் வாழ்க்கை வழிமுறைகளும் காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அழிவின் இல்லம் நரகம் என்பது மிகவும் மோசமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றார்கள். அதை நாம் நம்ப வேண்டும். அதை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் மூமின்கள், அதை மறுத்தவர்கள் காஃபிர்கள். அந்த நம்பிக்கையில் தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் 7 வானமும் சென்றார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள், பேசினார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். இது எல்லாம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பொழுது சொன்னார்கள், நான் பார்த்த காட்சிகளிலே மிகவும் கோரமான மிகவும் மோசமான ஒரு காட்சி எது தெரியுமா? நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முகத்திலே இரக்கம் கிடையாது, அவருடைய முகத்திலே கொடூரத்தை நான் பார்த்தேன். அப்ப அந்த நரகத்தினுடைய அந்த கோரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல்ல உங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் விலகுங்கள். நன்மையின் பக்கம் நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். உலகம் என்பது ஒரு தற்காலிகம் தான், நிரந்தரம் கிடையாது. அடுத்த நொடி நமக்கு உத்தரவாதம் கிடையாது. நன்மைக்கு போட்டி போடுங்கள். அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி முழுமையாக சரியான ஒரு கல்வியை, அகீதாவை படியுங்கள். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழுங்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல ரகம் செய்வதற்குத்தான் சொர்க்கம். நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும், மார்க்க கல்வியை முறையாக கற்க வேண்டும், பிறகு இயன்றவரை நல்லமல்கள் செய்ய வேண்டும், இயன்றவரை பாவத்திலிருந்து விலக வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்டு திருந்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, யார் ஒரு அணு அளவு நன்மை செய்தாரோ அதையும் அவர் கண்டுகொள்வார், யாரும் ஒரு அணு அளவு தீமை செய்தாரோ அதையும் அவர் கண்டுகொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நாள், அல்லாஹ் கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். அல்லாஹ் எச்சரித்த நரகம் என்பது மிகவும் கொடூரமானது. அது ஒரு பகுதி இன்னொரு பகுதியை விழுங்கக்கூடியது. இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 69 மடங்கு நெருப்பு அதிகமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய அந்த காட்டு தீ என்பது ஒரு சாம்பிள் தான். அவன் நினைத்தால் ஒரே இரவிலே உலகம் முழுவதும் அழிக்க முடியும். இறுதி நாளிலே மிக பெரும் அடையாளங்களிலே ஒன்று இந்த நெருப்பு. அந்த நெருப்பை விடவெல்லாம் 69 மடங்கு உஷ்ணம் அதிகம் நரகத்தினுடைய நெருப்பு. இன்னைக்கு பாருங்க, சமுதாய வலைதளத்தில் நேஷனல் ஜியோகிராபி, டிஸ்கவரி, யூடியூப், இன்ஸ்டா என்று நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. எரிமலை குழம்பை பற்றி பாருங்கள். 2000, 3000, 4000 டிகிரி செல்சியஸ் பாறைகளை அப்படி உருக்கி ஆறாக ஊத்தி ஓட்டக்கூடியது. அதனுடைய கொதிநிலையை பாருங்கள், அதை விட 69 மடங்கு உஷ்ணம் அதிகம் அங்கு. பிறகு உங்களையும்
உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தார்களுக்கு தொழுகை ஏவுங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கு மார்க்க கல்வியை அக்கீதாவை முறையாக கற்றுக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தார் பாவம் செய்யும் போது ஒரு தையூசாக இல்லாமல் நீங்கள் அவர்களை தடுக்கக்கூடியவர்களாக இருங்கள். நன்மைக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருந்து அவர்களை நன்மை பக்கம் ஆர்வப்படுத்துங்கள். குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாசுல் ஹிஜாரா, அங்கே எரிபொருட்கள் கெட்ட மனிதர்களும் பாவம் செய்த பாவியான இணை கற்பிக்கக்கூடிய கெட்ட மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாறைகளை உருக்கக்கூடிய உஷ்ணம் அங்கே இருக்கிறது. எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன். அதன் மீது கடுமையும் கொடூரமும் நிறைந்த இரக்க குணமற்ற பேரம் பேச முடியாத மலக்குகள் அதன் மீது இருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்டே தான் செய்வார்கள், கட்டளையை தாண்டி வேறு எதுவும் செய்ய மாட்டார்கள். அங்கிருந்து தப்பிக்க முடியாதுங்கிற அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த நரக நெருப்பு நாம் செய்ய வேண்டியது, இந்த எச்சரிக்கைகள் இருந்தெல்லாம் நாம் படிப்பினை பெற வேண்டியது மூன்றே விஷயம்தான். முறையாக மார்க்கத்தை அக்கீதாவை சரியான உலமாக்கள் இருந்து நாம் படிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் நன்மைக்கு அதிகமாக ஆர்வப்பட வேண்டும். இயன்றவரைக்கு போட்டி போட்டு நன்மை செய்ய வேண்டும். மூன்றாவது, இயன்றவரை நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு தௌபா செய்து அதிலிருந்து தூரமாக வேண்டும். ஏன் தெரியுமா? அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அம்மா மன் கஃபத் தகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா. யாருடைய நன்மை எடை கணத்து விடுமோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார். வ அம்மா மன் கஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய பாவத்தின் எடை கணத்து விடுமோ அவர் ஹாவியாவுக்கு சென்று விடுவார். வமா அதுராக மாஹியா. ஹாவியானா என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு நாருன் ஹாமியா, அல்லாஹ்வினால் மூட்டப்படக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நரக நெருப்பு என்பது தாங்க முடியாதது, கற்பனை செய்ய பார்க்க முடியாதது, நிரந்தரமான அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதே ஈமானை சரியான அக்கீதாவின் அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இயன்றவரை நன்மை செய்து இயன்றவரை பாவத்திலிருந்து விடுபட்டு இந்த அழிவுகளை எல்லாம் ஒரு எச்சரிக்கையாக படிப்பினை பெற வேண்டும். கபரை சந்தித்து அந்த கபர் வாழ்க்கை குறித்த அந்த உபதேசங்களை எல்லாம் எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெற வேண்டும். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளுக்காக சித்தப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை குறித்து எச்சரிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவளாக நன்மை செய்யக்கூடியவளாக உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தியாயத்திலே கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த 4 விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு கேட்டார்கள். நரக நெருப்பை விட்டு, கபர் வாழ்க்கையை விட்டு, உலக வாழ்வு மரணத்தினுடைய குழப்பத்தை விட்டு, தஜ்ஜாலினுடைய வேதனை விட்டு. எனவே அதிலே பாதுகாப்பு கேட்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பினை, இந்த எச்சரிக்கை எல்லாம் உபதேசமாக பெறக்கூடிய ஒரு தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவானா என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.